guys, welcome back to our channel. இன்னைக்கு வீட்டில் என்ன பார்க்க போகிறோம்? ஹிட் விக்கெட்டு பார் ட்ரீடும் 3/50 நெக்ஸ்ட் வீடியோ போட வேண்டியது மறந்து 800 இதெல்லாம் சேர்த்து வைக்கணும் guys. காசும் இல்லை, அப்படி 1000 கிடைக்குது. கெட் பிளேயர்ஸ் எல்லாம் பவுலர் சார் இப்போ தேவையில்லாத சாமியும் சி பிளேயர் கூட மெஜிஷியன். ஆமாம், நம்ம தலைவருங்க விக்கெட் எடுத்துட்டாங்க. ஆச்சரியப்படுத்துகிற மாதிரி ஒன்று இருக்கும். இந்த தலைவர் 673 கேட்டோ. ஐயோ, நெஞ்சில் அடிச்சுக்கிற மாதிரி இருக்கு. தலைவர் 953. ஐயா இருங்க சோயத்தர் 653. எப்படி என்னை கோச்சு இப்படி பிடிச்சி என்ன ஒரு 50 விக்கெட் இருக்கணும். ஆமாம், இல்லை நான் என்ன 22 தான். இப்போ வாயை பழக்கிற மாதிரி எனக்கு கத்தா 956 விக்கெட்ஸ். அட தலைவர் பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸஸ் ஒரு ரன் கொடுத்து 5 விக்கெட் எடுத்திருக்காரு தலைவர். அட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸஸ் ஆஃப் த இயர், ஆஃப் த வீக், ஆஃப் த இயர் எப்படி வாயிலெல்லாம் சொல்லிட்டு தலைவர் அடிக்குது. லாஸ்ட் மேட்ச் லூஸ். லைனப்ஸு சேஞ்ச் ஆகிருக்கு. என்ன நம்ம ஹில் டெக்குன்னு பிடிச்ச ஒரு பிளேயர் கிடச்சிருக்காரு நம்மளுக்கு. அவர் எனக்கு ஓப்பனர் 4200 பாயிண்ட்ஸில் இருப்பார். எவ்வளோ பார்த்தீங்கன்னா 95. அப்புறம் நேற்று வந்துட்டு ஃபாஸ்ட் மாடலில் யூஸ் பண்ணிட்டேன். கிடைக்கிற சீசன் பாஸ் பார்த்தா நிறையா எல்லா மேட்சும் போட்டுக்கலாம். ஆனால் அதுக்கு பாஸ் வேணும். இதோ பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் எபிலிட்டி அவன் பேத்தில் இருக்கு. அந்த பேத் வந்துட்டு அந்த மாதிரி என்ன செட் பண்ணியிருக்கு. கிழிஞ்சு அப்படியே ட்ரௌசர் கிழிஞ்சு வெளியே வந்துருச்சு. இவனுக்கு கொடுத்த காசை வில்லியம் ரிச்சர்ட்ஸ்காச்சும் போத்தான் அவனாச்சும் ஒழுங்கு ஆடிக்கிறது. இப்போ தனியார் வில்லியம் ரிச்சர்ட்ஸ் எப்படி ஆடுறான்னு பாருங்க. ஒரு அடி இடி மாதிரி இழுக்கும். பாருங்க அடியில் சும்மா இடி மாதிரி விழுந்துருக்கும். சொல்லலை பவர் டிரைவ் பார்த்துக்கோங்க. அவன நாய்க்கு அவன் பர்சன்டேஜ் 76 இருந்தாலும் அடிக்க முடியாது. நம்ம தலைவருக்கு வெறும் 51லேயே அடிப்போம். ஒரு செம்ம ஓவர். ஆனால் ஐயோ ஜஸ்ட் மிஸ்டேக். இப்போ அழகாக போகும் பாருங்க. இதே பவர் டோம்பால் வீடு ஆன் பண்ணி வச்சு சோழி முடிஞ்சு. பார்த்துடான்னு சப்போஸ் நான் ஓப்பனாக இருந்தாலும் அவனா 50 அடிக்கணும்னா நேரம் 20க்கு மேலே பால் எடுத்திருப்பான். 17 மேலே பால் எடுத்திருப்பான். ஆனால் இவன் அந்த மாதிரி கேஸ்லாம் இல்லை. ஹாஃப் செஞ்சுரிங்க 17 பால் அடிச்சிருக்கான். மினிமம் அவனுக்கு வந்து மேக்ஸிமமாக இது கம்மியாக அடித்தோன்னா 18 பாலோட அடிச்சிருக்கான். நானும் 18 பாலோட அடிப்பான். ஐயோ அடுத்த ஒரு 2 பவர் வச்சுக்கலாம். இப்போ எனக்கு தேவை பெரிய செட்டு வெளியே கிடச்சது தான்.
20 பால் 61 ரன் காமியா மன்னனா இவங்க. ஐயோ சொல்லலாம், நல்லா ஆடுவாங்க. அடித்தேன். பின்ன தலைவர் வர்ற மாதிரி வரும். இவனுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்க நான் அடிப்பேன், நல்லாவே அடிப்பேன். இப்போ எனக்கு பவர் ஆன் பண்ணாதான் அடிக்க முடியும். இவன் மொத்தம் இந்த பிரில்லியன் பவரான்ற அடிச்சு முடிச்சிருக்கேன். பாருங்க அழகா அடிப்போம். ஏடா மூஞ்சி பார்க்கக்கூடாது, திறமையா பார்க்கணும். இவன் இவனுக்கு என்ன ஸ்பெஷல் எபிலிட்டி இப்போ பார்த்தீங்க சிரிப்பாக இருக்கும். கம்மியான பவருக்கும் நல்லா அடிப்பான், நிறைய பவருக்கும் அடிக்க மாட்டான். இப்போ அவளுக்கும் பாருங்க லட்ச பவர். இப்போ கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன், நான் இப்போ 56 லெவலில் இருக்கேன். இப்போ சப்போஸ் ஆப்போனண்ட்டுலாம் நிறைய லெவலில் வந்துருக்கான ஒரு 60 70ன்னு வந்துட்டு வரவும் சொல்கிறீங்க. அப்போ வந்துட்டு அடிக்க மாட்டேங்க சில பேர், அதாவது 2-3 பேர் அடிப்பாங்க. 2 பேர் அடித்தாங்கன்னா 60 70 ரன் 2 பேரும் சேர்த்துவாங்க. ஒருத்தர் அடித்தா 120 130 தான் ஆகுது. அப்புறமேட்டு இது கடைசி வந்துட்டு இவன் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவான். இல்லை கடைசியில் வந்துட்டு என்னை ஏபிடி லைட்டாக ஆடுவேன். இல்லை ஏபிடிலாம் அவ்வளோ ஆட மாட்டேன். அதாவது விக்கெட் நிறையா விழுந்துருச்சு, ஒரு 40 மேலே பால் இருக்குன்னா அழகாக அடித்து முடிச்சிடுவோம். இருங்க டாட் பால் வைக்க சொல்லுவாங்க. மாஸ்டர் பஸ்ஸில் விற்று தினேடா டா ஒரு மூஞ்சுங்களா முன்னாடியே சொல்ல மாட்டேங்க. மாஸ்டர் பஸ்ஸில் நான் விற்றுட்டேன். 4 மணி நேரத்தில் முடிச்சிட்டா 12 மணிக்கு. இந்த மேட்ச்சு இந்த ஹில் டேங்கை வச்சு நல்லா அடிக்கணும். அடி 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 வெறும் 79 ரன் டார்கெட் அடித்து உரிக்கலாம். பார்த்தீங்கன்னா அழகாக அடிக்கலாம். நான் தலைவர்லாம் உங்களும் தலைவர் அப்புறம் தலைவர் நேரம் பார்த்து ஒருத்தராக அடிப்பார். தாவரலுக்கு அடிக்க தெரியாது. 4 ஆல் த வே ஃபார் 4. ஸ்லோவாக ஆடுறோம். இருங்க ஓவர் அடிச்சுட்டு போகிறான். நம்ம ஆன் பண்ணுறது பற்றி ஜஸ்ட்டு அது மட்டும் ஆன் பண்ணுறது சோல் அவுட் ஆக போச்சுட்டான். அடிக்கிறாங்க, அடிக்க ஆரம்பித்தா நல்லா அடிப்போம். அதில் குறை சொல்ல முடியாது. சப்போஸ் வேறவங்களாம் 12 பால் 40 ரன் வந்துருப்பாங்க. சின்ன பையன். படாடு தலைவருக்கு. ஐயோ ஐயோ பொடி. சிக்ஸுங்க. அட அறிவிக்கிட்டு முடியுமே. ஓ மை காட். ஒரு நிமிஷம் கைஸ். அடி அடி அடிடா செம்ம அடிச்சாச்சு கைஸ். ஒரு நிமிஷம் ஒரு 1 செகண்ட். இந்த ரானில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இருங்க பார்த்துருவோங்க.
ஓகே சாரி, இது கொஞ்சம் கோடாக ஆகிடுச்சு ஃபோனு. ஸ்லோவாக இருக்கும், நெட்டு கனெக்ஷன் இல்லை. ஃபுல் ஷாட் பாருங்கள். தேங்க்ஸ் மரமா ஆடு ஃபேஸ். பேர் இதுதான் டாபர் கொண்ட கேமிங்ஸ். இருங்க இந்த ஸ்டேஜ் இவன் என்னத்துக்கு இருக்கிறான் நான் பார்க்க. 1000 மேட்ச் ஆகலாடி, ஒரு மேட்ச்சு தான் ஒரே ஒரு 50 தான் தலைவருக்கு. இருங்க அவனே ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடிக்கு 3 ஆடுவேன். எங்கே ரெவல்யூட்டியும் கிளிக் தரல இவனுக்கு பார்த்து. ஏன்னா சுற்றி சுற்றி மரம் அடிப்பான். இவன் நாய் மாதிரி ஆடிட்டு இருக்கான். ஓ பேட்டில் என்னத்தை போடுறது. 6 பால் 12 மொக்க. ஆனால் இழுத்தங்க நல்லா ஆடினா இந்த மேட்ச். வெளியே போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு. ஓ சாரி நான் வீடியோ இருக்கிற மாதிரி இருக்கேன் கைஸ். இல்லை இப்போது 79. இப்போ சிம்பிளாக என்னென்னா ப்ளே இப்போ இந்த அலைன்ஸ் அகாடமியில் 10 டைம் டொனேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அலைன்ஸ் அகாடமி ஓகே லெட்ஸ் கோ. மாஸ்டர் பிளாஸ்டருக்கு அதிகமாக பண்ணிருக்காங்க டொனேட்டு. டான் அவங்கள மாஸ்டர் பிளாஸ்டர்னா இன்ஃப்ரெண்டோ இல்லை ரன் மிஷினுக்கு பண்ணணும். மேலே 10ன்னு வரணும் கைஸ். லிமிட் வந்துருச்சு. பூஸ்டே என்ன ஆகலை, குவாலிட்டி ரூலாக இருக்கேன். பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் போயிட்டுருக்கு, தேவையே இல்லை. டொனேட் பண்ணி 1/2 மணி நேரம் ஆச்சு. கோ கொடுத்தாச்சு. அலைன்ஸ் அகாடமி டி irritating guys. பாட்டுமே இருங்க வெயிட் செகண்ட். வந்துருச்சு, லேட்டாக வரும். பாடி எப்படியோ ஓப்பன் பண்ணிடலாம் கைஸ். இதை வச்சு நான் என்ன பண்ணுறது. பேடியில் காமான்ஸ் டேடி ஒரு நிமிஷம் கைஸ். கைஸ் திரும்பி வேண்டாச்சு. ப்ளஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் பண்ணுறா. நாசமாக பண்ணாயே. பேடியில் காமான்ஸ் சாரி ஜஸ்ட் இல்லை போயிட்டு வரல. நாயும் உள்ளே போகல. ஸோ கண்ட இடத்துல நடந்தல பிளேயரா. காய்ஸ் மேட்ச் இருக்கு, விளாண்டே ஆகணும். அறிவே அடங்கியா போ. ஆமால பவுலருக்கு செட் பண்ணுவோம்.
பவுலருக்கு தான் அடி விரிஸ்ட் பேண்டு. ஓகே, போன மேட்ச் 2 விக்கெட், இன்னும் நிறைய மேட்ச் ஆடணுமா தலைவர்? இப்போ ஸ்டார் போனஸ் மட்டும் எடுத்துதான். ஹிஹிஹிஹிஹி, நான் சின்ன பையன். சிக் 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 சிக். பாத்து பவுலர்ஸ் எல்லாரும் இங்கே இருக்கான் பார்த்து குட்டி பையன். இப்படி ஜெயிக்க போற ஜாலியோ ஜாலி 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 ஜாலியோ ஜாலி. 52 ரன்னா. ஹே. ஹலோ கைஸ், இங்கே பார்த்து பசங்களாம் இருக்காங்க கைஸ். சிக்ஸு யூஸ் பண்ண தேவையில்ல, எல்லாம் 4 தான் கைஸ். ஆரம்பிக்கலாமா? ஒன்றும் ஸ்பெஷல் அபிலிட்டி 3 டைம் யூஸ் பண்ணோம். புல் ஷாட்டுங்க. அழகா மேட்ச் முடிக்கலாம் கைஸ். ஆனால் கொஞ்சம் பால் எடுத்து ஆடணும் கைஸ். இப்போ பாருங்க, இருங்க, இன்னும் ஒரு போல் டாட் வச்சு எனக்கு பவர் ஆன் பண்ணி ஆடுறது நல்லது. உள்ளே தும்பல் கைஸ். டாட் ஒன்ஸ் வச்சிடலாம். டாட் அடி ஒன்ஸ் அடி. பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக பவர் ஆன் பண்ணியாச்சு, மேட்சும் ஜெயிச்சாச்சு. நம்ம 2 ரன் எடுத்தாலும் செலிப்ரேட் பண்ண முடியும் கைஸ். டவுன் சிப்பி சப்பா ருவி லவா முடிஞ்சுக்கு. ஸ்பீட் சேஸ், ஸ்லோவி சேஸ்ன்னு சொல்லுவோம். டவுன் பார்த்தீங்கன்னா எல்லா டாஸ்க்கும் முடிச்சாச்சு கைஸ். போனஸும் ஆன் ஆயிரும். இப்போ இந்த மேட்ச்சு நிறைய மேட்ச் ஆட முடியாது கிடக்கு. யூவி இஸ் ஹியர். ஐயோ ரிவார்டை கலெக்ட் பண்ணியாச்சு. ஸ்விங் சிப்பி சப்பா ருவி லவா. கைஸ் 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள், 1 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். உள்ளே போயிட்டு வந்துடுறேன், அப்புறம் வந்துடும். கைஸ் சொன்ன மாதிரி வீட்டுக்கு என்னமோ உள்ளே வந்தாச்சு. அப்பா வந்துடுச்சு. இருங்க, 1350 இத்தனை மேட்ச்சுக்கு 6 மேட்ச்க்கு வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தா இன்னும் 3 மேட்ச் பண்ணாலும் ஓகே கைஸ், கரெக்டாக இருக்குமோ? 4 மேட்ச் என்ன முடிஞ்சு.
மாற்றியாச்சு. நார்மலான பிளேயர்ஸ் தான் இருப்பாங்க. ஓகே மாற்றியாச்சு. ஸ்டார்ட் பண்ணோம். ஃபஸ்ட் பால் வீச கார் ஏதோ ஒரு பொண்ணி பேர் புத்தா என்னமா ஒன்றுக்கு. அப்புறம் பார்த்துக்கலாம். இன்னும் ஒரு அடிக்க முடியாது. அடிக்கலான் என்று நான் சொல்லுகிறேன். இந்த பவர் பெரிய பவுலர் சரி அடுத்த ஓவர் யூஸ் பண்ணுவேன். அவன் கேட்பான். அப்படி ஃபஸ்ட் ஓவர் அப்படியே கஷ்டப்பட்டு 9 ரன் அடிச்சாச்சு. தான் பார்த்தீங்கன்னா 66666 என்ற கடை மணி வளர்த்துக்கிறது. மாங்கஸ் பார்த்தீங்கன்னா 20 ரன் ஸ்கோர் பண்ணியாச்சு. நினச்சேன் கைஸ் இருக்கிறேன். இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. அப்புறம் எப்படா மாற்றிக்கிட்டு நீங்களும் முடிப்பீங்க. இன்னும் பாலாயின்ல அப்படி இல்லை கைஸ். கண்ணை மூடி தடிப்பார். ஓ கீப்பர் கேட்ச் ஆக முடியுது. விக்கெட் போச்சுன்னா நெக்ஸ்ட் இவன் ஆடைப்போம். கம்மியான சான்ஸ் இருக்கிற இவன் பாவம் போகும் பாருங்க. 6 இருங்கிறது போகும் பாருங்க. 4 போகும் பாருங்க. 4 போகும் பாருங்க. கேச்சு நான் சொல்கிறேன் கைஸ். நம்ம குர்சரவை எடுத்துக்கோங்க. நல்லா ஆடுவான். இவனை பற்றி கவலையே நீங்கள் பட தேவையில்லை. ஃபினிஷரு. ஏன் தெரியும் இந்த மாதிரி லூஸ் பண்ணுறேன். 50 அடிக்க முடியாது. ஸ்டைலிஷ் விராட் கோலி மாதிரி இருக்கிறவர் எடுத்துக்கோங்க. ஆடிட்டு இருக்காரு. அவர் கூட நம்பலாம் கைஸ். போன மேட்ச் நம்ம டேங்க் ஒரு மரமான நான் பாடுறேன். பார்த்துங்க வில்லியம் ரிச் ஸ்ட்ரைக்கராக போச்சு. இந்த தலைவரை மட்டும் போட்டு அவனை தேடா. அவனை 4th போட்டிங்கன்னா நோ ப்ராப்ளம் சார். டே ப்ராப்ளமே இல்லைன்னு சொல்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் நான் சொல்கிற நம்பாடிங்க. தயவுசெஞ்சு எப்படி நம்பி வாங்கிடாடிங்க. அப்புறம் அவள் தான் ஏபிடிலாம் பேட் காமிச்சு மாறுறான். இப்போ மொத்தம் அவுட் ஆகிட்டேன்னா என்ன ப்ராப்ளமும் இல்லை. நெக்ஸ்ட்டு பவுலர்ஸே ஒன்று அடிப்பாங்க. நான் ஏபிடி அடிக்க மாட்டார். ஏய் மேங்கஸ் காய்ச்சின்னு பார்த்தீங்கன்னா கேமியாவில் இந்த மாதிரி ரன் காமிச்சாச்சு. ஒரு 10 பால் 27 ரன் அடித்து மாஸ் காமிச்சாச்சு. கீ பெர்ஃபார்மன்ஸரே வர்றான். எவ்வளோ ரன் அடித்தார்? ஒரு 31 ரன் 2 பால். எனக்கு தெரிஞ்சு நான் சொன்ன மாதிரியே போடலான்னு நினைக்கிறேன். மேங்கஸ் சொன்ன மாதிரியே இப்போ நான் இன்னும் ஒரு 5 மேட்ச் கிட்ட 4 மேட்ச் கிட்ட ஆடணும்னு நினைக்கிறேன். இழுத்தாக போடக்கூடாது. ஓ
விஸ்பராஜ். பவர் பவர் மேங்கஸ் Ikrani asik pala kemarang. Guys, பாருங்க நான் எழுத்தேன் ஒரு ஆப்ஷன் செய்ய போடச்சு. நான் காமிக்கிறேன். அடி கட்டாசு 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 வெளியே கட்டாசு. பெரிய 6 அடி 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 போலே. நான் சொல்லிட்டேன் போன மேட்சோட ஹீரோவே வந்தான். நிறைய மேட்சோட ஹீரோவாக இருந்திருக்கான், ஜீரோவாகவும் இருந்திருக்கான். ஐயோ பவர் போச்சே. அடிக்கிறாங்க. அரே பாய் திசை மாறோ திசை மாறோ. அடிக்கிறாங்க 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 சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஆப்ஷன் சரியா பார்க்கவே இல்லை. யாரோ பாரிஸ் நம்பர் 4 அடிச்சுருந்தாச்சும் ரன் செய்வார். இது ஒன்று முடி ரன் செய்வார். அடி ஐயோ இப்படி திருப்பி சோக்கு போடு, அப்படி திருப்பி சோக்கு போடு, எல்லாம் கவலையே இல்லை. ரெண்டு பாலுக்கு 4 ரன்னா அடித்து அழகாக நம்ம இழுத்தாங்க முடிச்சிடுவோம். இதான் நிறைய மேட்ச் ஹீரோவாக இருக்கானா, இதான் காரணம். இருங்க வெளியே போய் இவன் ஸ்கோரை பார்ப்போம். வாங்கி 2 நாள் தான் ஆச்சு, என்னத்தெல்லாம் பண்ணிருக்கான்னு பார்த்து. அதுக்குள்ளே யாரோ தூக்கித்தாரு, என்ன அப்படி பண்ண எதுவுமே வாங்கல வயசு. எவ்வளோ பாயிண்டில் இருக்கான்னா நம்ம 3 மேட்ச் கொடுத்தா கரெக்டாக இருக்காது. 4 மேட்ச் அப்படியே பண்ணுவோம். மேட்ச் ஜெயிக்கிற கஷ்டம்னு நான் நினைக்கிறேன். நம்மளுக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குதுன்னு சேலைஸ் பார்த்தீங்கன்னா ஐயோ 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 எங்கேயோ போடும், எல்லாம் அடித்து முடிச்சிடுவாங்க மேட்சை. மேங்கஸ் அடிக்க முடியாத அளவுக்கு பால் பண்ணுவேன். இவனுக்கு திரும்ப கற்றுக்கணும். டாவருங்க